ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கிடைக்கிற ரேஷன் அரிசியை நம்ம பதப்படுத்தி எப்படி விதவிதமாக அதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி இந்த ரெசிபியை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம். வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக எளிமையாக செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் நம்ம வந்து அரிசியை வச்சு எப்படி கடையில் வாங்காமல் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து ரேஷன் பச்சரிசி. இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு திரும்ப நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து துணியில் போட்டு பரத்தி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈரம் இருக்குது, கையில் போட்டால் கூட கொஞ்சம் ஒட்டுது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஈரம் இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க அரைச்சிட்டேன் நான். இப்போ எடுத்துகிட்டு அதை வந்து சளிச்சிக்கலாம். இந்த சளிச்சு எடுத்துகிட்டு நம்ம இது வந்து பல வகையில் யூஸ் பண்ணலாம். நம்ம ரேஷன் பச்சரிசி வந்து அரிசி வந்து நம்மளுக்கு சும்மா தான் கிடைக்கிது, ஃப்ரீயாக கிடைக்கிது. அதை வந்துட்டு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாதபடிக்கு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து நொய்யும் கொஞ்சம் ரவையுமாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து நான் ஒரு 1/2 கிலோ போட்டிருந்தேன். பெரிய டம்ளரில் 2 டம்ளர் போட்டிருந்தேன். இப்போ சளிச்ச பிறகு பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் நல்லா நைஸாக வந்திருக்கும், மேலே உள்ளது கொஞ்சம் திரியாக இருக்கும். நான் ஃபுல்லாக சளிச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் மாவை. நல்லா சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சளிச்சு குருணையே 2வது முறை போட்டு அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துட்டேன். இங்கே வருங்க, நல்லா ஒரு 1/2 கிலோ மாவு மிக்சிலேயே நம்ம போட்டோம். இதில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், புட்டு பண்ணலாம், இதை வேணால் பண்ணலாம். இப்போ வந்து ஈர அரிசி மாவு இது பாருங்கள், பிடிக்குதா? ஒன்று இது வெயிலில் காய வைக்கணும், அப்படி இல்லையா நீங்கள் வந்து லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமாவும் வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வறுத்து தான் வைக்க போகிறேன். முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டியது, இது அப்படியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு பூரணம் போட்டு வந்துடும். வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் வெயில் இல்லை அப்படின்ற பட்சத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஐடியா நீங்கள் பண்ணலாம், இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வெறும் வானொலி வச்சுருக்க, அது சூடு ஏறட்டும். இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக கலர் மாறாமல் நம்ம சூடு பண்ணி தான் எடுக்க போகிறோம். காயினால அதுக்காக கேடாமல் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ வானொலி சூடு பண்ணிட்டு சிம்மரில் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எந்த அளவுக்கு அது பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இது ஒரு 3 பாகமாக போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா 1/2 கிலோ மாவு இருக்குது இல்லையா. சிம்மரில் போட்டுட்டு சூடு காட்டினா போதும், அப்படியே எல்லாமே சூடேறினா போதும். அப்போ அந்த இது ஈரப்பாசை போய் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ட்ரைனஸாக காஞ்சி கிடைக்கும். அப்புறம் ஆற வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா, இதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாவில் புட்டு கூட அழகாக ரெடி பண்ணலாம். இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்காது, கடையில் இருக்க மாதிரி கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். புட்டு மாவுலாம் விற்கிறாங்க பாருங்கள் கடையில், அந்த மாதிரி இருக்கும். அந்த புட்டு மாவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு உங்களுக்கு. இது நம்ம ரேஷன் அரிசி தான் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் நல்ல அரிசியை கூட வாங்கி கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி திரிச்சு நீங்கள் வச்சுக்கலாம். அதில் விலை கொடுத்து நீங்கள் வாங்கி அது ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து அதை வச்சு 6 மாதம் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்து அதை நம்ம சாப்பிட்றதுக்கு வகையில் இந்த மாதிரி நீங்கள் எந்த அரிசியில் ஒன்றும் விருப்பமான நல்ல அரிசியில் கூட நீங்கள் வாங்கி செஞ்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லேசாக இங்கே பார்த்துக்கோங்க, சூடு ஏறுது. இந்த மாதிரி சூடு லேசாக ஏறிட்டு இருக்குது. இன்னும் 1 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்களா போதும், அதுக்கு மேலே தேவையே இல்லை. சிம்மரில் தான் போட்டிருக்கேன் அடுப்பை. நல்லா ஒரு பிளேட்லேயோ ட்ரேலையோ இல்லை பேப்பர்லேயோ போட்டுட்டு சுத்தமாக நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபேன் கீழே வச்சு அவங்க முன்னாடி தான் வறுத்துட்ருக்கேன். நான் அதுக்கு தான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒரு ட்ரிப்பை வறுத்து காட்டினா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது. ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கு மேலே வேண்டாம். கலரும் மாறக்கூடாது. விட்டுட்டேன், கலர் மாறாமல் சிம்மரில் போட்டு வறுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்களா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் எது செஞ்சாலும் கலர் மாறிடும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொழுக்கட்டை கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாவு ரொம்ப நைஸாக இல்லாத மாவு இருக்கும், நல்லா தான் இருக்கும். இப்போ போதும், நான் இதை எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் வறுத்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், கலரும் மாறல, இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன ரெசிபிலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு பதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான். சுடு தீப்பேன் கை வைக்க முடியல. இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா கோலம் போடுற மாதிரி வரணும். இது கொஞ்சம் ரவையாக இருக்குது இல்லையா, அதனால். ஆனால் அப்படி வருது பாருங்கள், கோடு போட்டால். நார்மல் மாவில் போட்டேன்னு தனித்தனியாக நிற்கும். இதுதான் பதம், புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேஷன் அரிசியில் பல விதமாக நீங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன பண்ணலாம், காசு அதிகமாக செலவு பண்ணாத அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? பாருங்கள், அப்படியே ஆற வச்சுட்டு எடுத்து டப்பாவில் போட்டு வைக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த பச்சரிசி வந்து ரவை வச்சு ரேஷன் அரிசி ஊற வச்சு ரவை உடைச்சி சளிச்சு மாவு எடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி இதில் வந்து எடுத்து நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எனக்கு மட்டும்தான் நான் புட்டு செஞ்சுக்க போகிறேன், அதனால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கேன். போதும். இது ஏன்னா காஞ்சிருக்க மாவு நிறைய வரும். இந்த பார்த்திங்கன்னா இப்படி ரவை மாதிரி தான் இருக்கும், பார்த்தா தெரியுது. மாவு மாதிரி இருக்காது, கையில் கூட அதிகமாக விட்டல பாருங்கள். இவ்வளோ இருந்தால் போதும் ஒரு ஆளுக்கு புட்டு செய்கிறதுக்கு. எப்பவும் போல் கொஞ்சமாக உப்பு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிச்சு. நம்ம புட்டு மாவு பேசுகிற மாதிரி தான் இது. கொஞ்சம் அரைச்சி உடனே செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சமாக பிடிக்கும். இது வந்து காஞ்சி போயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பெசரி விட்டுக்கும். அது அப்படி தெளித்து
கையாலே பிசைந்தாலும் பிசைறலாம், பரவாயில்ல. எனக்கு கொஞ்சமாக இருக்குது, நான் ஸ்பூனில் அப்படி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கையில் வந்து பிடிச்சாதான் பதம் தெரியும். 2 கை மாவு தெளிச்சிருக்கேன். சாரி, 2 கை தண்ணி தெளிச்சிருக்கேன். டங்கு ஸ்லிப் ஆகும். இதை நல்லா அப்படி உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து காஞ்ச மாவாக இருக்கிறதுனால ஒரு 3 கைக்கு கூட நான் தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டேன். ஆனால் பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும், உருண்டை மாதிரி இருக்குது இல்லையா? கொஞ்சம் ஊறின உடனே அந்த தண்ணி அது இழுத்துக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி வந்து உதிரியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, 5 நிமிஷம் ஆகட்டும், மூடி வைக்கலாம், அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு விப்பர் மோடில் வந்து பேக் சைடில் ஒரு பட்டன் ஒரே அப்படி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், ஒரே ஒரு இது தான் போட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி குழப்பெல்லாம் வந்துடுச்சு. பாருங்கள், தெரியுதா? இப்படி இருந்தால் போதும். ட்ரை மாவு இது பண்ண பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஏலக்காய், 4-5 பத்து தேங்காய் எடுத்துருக்கேன். அதுக்குள்ளேயே போட்டு துருவி எடுத்துக்கலாங்க. இங்கே வந்து குக்கரில் தண்ணி போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். மூடிட்டு விசில் எதுவும் போட வேணாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இங்கே வந்து நம்ம ஒரு கொட்டாங்குச்சி ஓல் போட்டு எடுத்துருக்கோம். ஏற்கனவே காமிச்சிருப்பேன். என்னுடைய பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 3 கண் இருக்கிறதுல ஒரு கண் வந்து ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி திடியாப்பம் பிடிக்கிறது, முறுக்கு பிடிக்கிறது எதையாவது வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம தேங்காய், ஏலக்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா? தேங்காய் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து குறைச்சி தான் சேர்க்குறேன். இந்த முதல்ல இந்த ஹோலை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு, புரியுது உங்களுக்கு? புரியுதா? தெரியலை. ஓகே. இப்போ மாவு 2 லேயர் கூட நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். நான் எனக்கு தேங்காய் கம்மியாக வேணுங்கிறதுக்காக தான் நான் 2 லேயர் போல், நீங்கள் 3 லேயர் கூட தேங்காய் போட்டுக்கலாம். இந்த கொட்டாங்குச்சியில் செய்து பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ரெசிபி, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ புட்டு மேக்கரு அந்த மாதிரி ஸ்டீலெலாம் வாங்கி செய்கிறத விட இந்த பழைய கால முறைப்படி இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் செஞ்சிங்கன்னா உடம்புக்குமே நல்லது, ஆரோக்கியமானது, செலவு கிடையாது, பாத்திரம்லாம் வாங்குகிற செலவுமே கிடையாது. இப்போ வந்து இதில் இந்த மீதமுள்ள தேங்காயை சேர்த்து விட்டுக்கலாம். குக்கரில் தண்ணி அதுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே போட்டுக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, மாவு கவர் ஆகிற மாதிரி போட்டுருங்க. இல்லாட்டி மாவு வந்து ஆவி கட்டும்போது நம்ம வெளியெல்லாம் வந்து அடித்து வச்சோம். அப்படியே அவ்வளோதான். அதை தெரியுதா பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே பாருங்கள் வந்துட்டுருக்கா குக்கரில் ஸ்டீம். இந்த ஓல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை அப்படியே கொண்டு வந்து அதுக்குள்ளே வச்சு, அவ்வளோதான். இது கொஞ்சம் சாயிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரமணம் எதனா இருந்தால் வச்சுக்கோங்க. எங்கிட்ட எங்கே இருக்குன்னு தெரியல. அது சாயிறதுனால அதுக்காக நான் ஒரு சின்ன தட்டை முட்டு கொடுத்து வச்சுட்டேன். இப்போ அது மேலேயே ஒரு தட்டை கமுத்து வச்சிடலாம். ஓப்பனாக விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் வெந்துடும். 10 நிமிஷம் ஆகட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை நிறுத்திடலாம். வெந்துருச்சா நீங்கள் பார்த்தாலே தெரியும். குச்சியோ இல்லாட்டி ஸ்பூன் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்படியே கமுத்தி விட்டுருவோம். பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சுகரோ நாட்டு சர்க்கரை ஏதோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு வாழைப்பழத்தில் இருக்க இனிப்பு வச்சு நான் சாப்பிட போகிறேன். அதனால் அவ்வளோதான். நீங்கள் வேணால் இனிமேல் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த வாழைப்பழத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியான இருக்கும். கேரளாவில் நேந்திரம் பழத்தில் வச்சு சாப்பிடுவாங்க. இது எப்படி களி வச்சு சாப்பிட வேண்டியதான். சூப்பரான ஒரு ரேஷன் அரிசி வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அதை வந்து வீட்டிலே ஊற வச்சு நம்ம அது பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.